என்ன எவ்வளோ மேட்ச்சு தான் இது. மும்பைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் நடந்தது. ஏண்டா இவ்வளோ கேவலமான ஒரு மேட்ச் ஆட நடக்கும். அந்த ஸ்கோர் கார்டு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டிராவிஸ் ஹெட்டு முட்டை, அபிஷேக் சர்மா 8, நிதிஷ் ரெட்டி 2. என்னடா இதெல்லாம் சிங்கிள் டிஜிட் ஆடுறதுக்கான நீங்களும் பேட்டிங் ஆடுறீங்க. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்துருக்குது. அது என்னது பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் ஒருத்தர் ஆடினாப்புல அவர் ஒரு வைடு பால் போட்டாப்புல. பவுலர் யாரு? நம்ம எக்ஸிஎஸ்கே பிளேயரு தீபக் சஹர். ஆனால் அந்த பாலை போட்டு யாருக்கிட்டுமே ரியாக்ஷன் இல்லைங்க. தீபக் சஹர்கிட்ட சுத்தமாக ரியாக்ஷன் இல்லை. பாலை போட்டு வைடுன்ட்டு அவரே திரும்பிட்டாரு. அப்புறம் கீப்பர் சும்மா புடிச்சிட்டு அப்படியே அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துருந்தாரு. ஆனால் இந்த அம்பையர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அஸ்வின் மூஞ்சி அம்பையரு, அவன் மூஞ்ச பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அஸ்வினோட மூஞ்சி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து போட மாதிரி இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு தெரில, திடீர்னு அப்படியே வைடு குத்துட்டு அப்படியே குழப்பத்தில் இருக்கிறான். ஏன்னா இஷான் கிஷன் பிளேயரு, அதாவது இந்த டாடா ஐபிஎல் 2025 ஓப்பனிங் மேட்ச்லேயே செஞ்சுரியை போட்டு ஸ்கோர் 300 கிட்ட எடுத்துன்னு போயிட்டாரு. அந்த பிளேயரு ஸ்ட்ரைட்ல இருந்தா டேஞ்சர், மும்பைக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல. யாரு? நம்ம அம்பானியனுக்கோ. அதனால ஒரே டவுட் ஆயிடுச்சு அவருக்கு. ஐயோ இந்த பால் எதுக்கு நம்ம ஓய்டு பண்ணணும், நல்லா யோசிச்சா போல. அப்படி அந்த மூஞ்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிவியில் தெரியும், ஃபோனில் தெரியும், எல்லாத்துலையும் தெரியும். அந்த அம்பையர் அஸ்வின் மூஞ்சி அம்பையரோட மூஞ்சி அப்படியே சந்தேகமாக இருக்கும். அவுட் அப்படின்னு கேட்டு அவுட் கொடுக்குற மாதிரி குத்தாப்புல. அதுலேயே தெரிஞ்சிச்சு இது மும்பை இந்தியன்ஸ் கேமே கிடையாது, இது பியூரா அம்பானியோட கேம் தான் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பொழப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த மாதிரி காசு கொடுத்து அம்பானி மூலியமா ஏறுறதுக்கு நாங்கள் டீசெண்டாக ஹெல்மெட் ஆகிட்டு போடல மாட்டா சிஎஸ்கே மாதிரி. சரியா இல்லை சொல்லிட்டு எதுக்கு இந்த கேவலமான பொழப்புன்னு கேட்குறேன் நான் மும்பை இந்தியன்ஸை பார்த்து. அதுவும் இல்லாமல் SRHக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில, அவரு இஷான் கிஷன் சுத்தம் சரி அம்பையர் தான் கொடுக்குறானே, அவருக்கு சொந்த அறிவு இல்லையா அவருக்கு. அந்த பேட்ல சவுண்டே வரலங்க, அந்த சவுண்டு மீட்டர்ல எட்ஜு போட்ட மாதிரி காட்டவே இல்லை. என்னாச்சு தெரில, அந்த ரிவ்யூ கூட கேட்கல அந்த இஷான் கிஷன். அவர்கிட்டயும் என்ன சொல்லி அமிச்சாங்கன்னு தெரில. மொத்தத்தில் அந்த சீனை பார்க்கும்போதே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் தான் அப்படின்ட்டு. அதனால தான் நான் செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு. என்னது ஏதோ அந்த ஹென்ரிச் கிளாஸ் தான் கொஞ்சம் ரன்ஸே அச்சு கொடுத்தாரு. இல்லைன்னா SRHோட நிலைமை ரொம்ப கேவலமாக போயிருக்கும். அந்த ஹென்ரிச் கிளாஸ்ன்றவர் எந்த ஒரு சூதுக்கும் அடி பண்ணியாமல் உண்மையாக ஆடி இருக்காரு போல. அவர் மனம் தான் கொஞ்சம் 70 ரன் அச்சு கொடுத்துட்டு நல்லா SRH ஒரு நல்ல ஓரளவுக்கு நிலைமைக்கு தூக்கி கொடுத்து போனார். ஆனால் அது கூட சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அது தோக்கிற ஸ்கோர் தான். சும்மா ஏதோ அடிக்கணுமே அச்சா மாதிரி தான் இருந்தது ஸ்கோர் பார்க்கும்போதே. அப்புறம் லாஸ்ட்டில் அந்த அபினவ் மனோகரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆடி கொஞ்சம் 140 அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் எடுத்துன்னு போய் ஸ்கோரை வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மும்பை பேட்டிங் அது இருக்குது. அது ஒரு ட்ரிக்கியான சூதுங்க, அது ட்ரிக்கியான மேட்ச் ஃபிக்ஸிங். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க முன்னாடியே பேசிட்டு பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி போடுவாங்க போல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் போட்ட பால்ஸ் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஈஸியான பால்ஸுங்க. அப்படியே அவங்க அடிக்கிறாங்க எல்லாமே ஸ்லாட்ல சொல்லி போட்டாங்க அந்த பால்ஸு. அதனால தான் ரோஹித் சர்மா ஈஸியாக 50 அடிச்சாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் எல்லாமே நார்மல் ஷாட்டில் அப்படியே இப்போ எப்படி ப்ராக்டிஸ் மேட்ச்சில் எப்படி ஸ்லாட்டில் போட்டால் தூக்கி அடிப்பாங்க அந்த மாதிரி வச்சுருந்தாரு அவரு. ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் 2 பேருமே சொல்கிறேன். அந்த மாதிரி ஈஸியாக போட்டு கொடுத்தா மாதிரி தான் மேட்ச் இருந்தது. ஏன்னா அந்த மேட்ச்சில் ஒரு பஞ்சே இல்லை, அந்த அளவுக்கு ஈஸியாக போச்சு மேட்ச்சு. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கிளியர் கட்டாகவே ஃபிக்ஸிங் தான் அப்படின்ட்டு. போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஃபிக்ஸிங் பண்ண மாதிரி தான் இருந்தது மேட்ச்சு. ஸோ இந்த அம்பானி பொழப்புக்கு நீங்கள் ஐபிஎல் விளையாடுறத விட்டுட்டு வேற எதனா போய் தொழில் பண்ணலாம் மும்பை இந்தியன்ஸு. நான் எப்பயும் சொல்லிடுறேன், நீங்கள் சிஎஸ்கே பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் உண்மையாக அடி தான் பாயிண்ட் டேபிள் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் சிஎஸ்கே இஸ் பெட்டர் தென் மும்பை இந்தியன்ஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மேட்சை ஒன்றுமே தெரியாத மாதிரி மேட்ச் பார்ப்பார் யாரு, அம்மானோட பையன். அப்படியே பார்த்துட்டு சூப்பர்னு கை தட்டுவார். ஏங்க அதான் உங்களுக்கு முன்னாடியே ரிசல்ட் எல்லாமே தெரியுமாங்க, அப்புறம் ஏன் சும்மா மேட்ச் பாடுற மாதிரி நடிக்கிறீங்க? முன்னாடியே ரிசல்ட் நோ ரிசல்ட்னு போட்டு 2 பாயிண்ட்டை போட்டு டேபிள் ஆட் பண்ணிட்டு போயினே இருக்கும்.
அவன் தான் நான் சொல்லுவேன். எதுக்கு கஷ்டப்பட்டு ஆடியன்ஸ் டைமு டிக்கெட்டு காசுலாம் ஸ்கேம் பண்ணுறீங்க? புரியுதா?